அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டத்தோடு கூட இருக்கிறாய், எத்தனையோ வேதனையோடு கூட இருக்கிறாய் சௌரியே. ஆனால் சரீரத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், எத்தனையோ போராட்டத்தோடு கூட இருக்கிறாய். ஆனால் என் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிருவார், என்ன விடுதலை ஆக்கிடுவார் நினைச்சேன், இதுவரைக்கும் நடக்கலையே. நான் இயேசுவை தேடி என்னத்தை கண்டேன். எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில இயேசு விட்டுட்டு விலகி போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன்? அவங்க இருதயம் ஸ்திரமா இல்லை. ஆனால் வேதம் சொல்வது கர்த்தருடைய வருகை சமயமா இருக்கிறது, ஆகையினால் நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எப்ப பொறுமையா இருக்கணும்? உபத்திரவத்துல, உங்க வாழ்க்கையில வந்து உபத்திரவத்தில் நீடிய பொறுமையா இருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நாளானாலும் சரி, ஐயோ என் வாழ்க்கையில கட்டாயம் என் கர்த்தருக்கு நீடிய பொறுமையா இருப்பேன்னு சொல்லு. கட்டாயம் பொறுமைய, நீடிய பொறுமைக்கு ஒரு முடிவு உண்டு. ஜனங்கள் உணர்வில்லாமல் போய்விட்டார்கள். யாரது? ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக போகிறதே என்பதை அறிந்தவர்கள். ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போக போகிறது என்பதை அறிந்தவர்கள் உணர்வு இல்லாம போயிட்டாங்க. அப்படின்னா அந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அருமையான சௌரனே சௌரிய கேள், மறுபடியும் இயேசு வரப்போகிறார், மறுபடியும் இயேசு வரப்போகிறார். தமக்கா காத்து கொண்டிருக்கவளை விடுதலை ஆக்கி கொண்டு போகும்படி வரப்போகிறார். ஆனால் உங்களுக்கு உணர்வு இருக்குதா? உணர்வு இருக்குதா? உணர்வு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இயேசு வருவார், என்னைக்கு வரலாமே, நம்ம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கணுமே, அப்படிதான் இருப்பீங்க. அன்றைக்கு நோவா காலத்திலே உணர்வு இல்லாமல் இருந்தது போலவே இன்றைக்கும் ஜனங்கள் இருப்பார்கள் தான் சொன்னார். யோசித்து பார் சௌரியே, யோசித்து பார் சௌரனே, இயேசு வருவார்னு உணர்வு இருக்குதா? வந்து திடீர்னு கூட்டு போவாருங்கிற எண்ணம் இருக்குதா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பான். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வர உதவி செய்தீர். உம்முடைய அருமையான பிள்ளைகள் மட்டும் பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் வருகை. கர்த்தரின் வருகை என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரியும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. வந்தது உண்மையானால் பாவியா இருக்கக்கூடியவர்கள், இந்த வசனம் தெரிந்தவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நீங்க ரட்சிக்கப்படலைன்னு வச்சுங்க, அவர் வந்ததுனால உங்க வாழ்க்கையில நோக்கம் நிறைவேறவே இல்லை, நோக்கம் நிறைவேறவே. ஆனா தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? பாவிகளை ரட்சிக்க வந்தாருன்னு தெரியும். 8 4 12 ஒரு சின்ன பையனுக்கு தெரியுது. அந்த பையனுக்கு தெரிஞ்சா எழுதுப்பான்னா 21 எழுதுறான். அப்ப தெரியலன்னு அர்த்தம். அப்படியே பாவிகளை ரட்சிக்க வந்தது உண்மைதான் அப்படின்னு நீங்க நம்பி பைபிள் படிச்சீங்கன்னா ரட்சிக்கப்படணும். வாலிப பிராயத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாம யாராவது இருந்தா இந்த வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்பட்டணும். சப்போஸ் நீங்க ரட்சிக்கப்படலை, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது, இல்ல இயேசு வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? எங்க நரகங்கிற அக்னி கடலுங்க. ஆகைனால இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், யாராவது இன்னும் மனம் திரும்பாம பாவத்தோடு கூட வாழ்ந்துட்டு இருந்தா ஒழுங்கா மனம் திரும்பி ஆண்டோட பிள்ளைகளா மாறுபடி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன். ஏன்னா பாவிகள் ரட்சிக்க வந்தாருன்னு தெரிஞ்சும் கூட நீங்க ரட்சிக்கப்படலன்னா வெஸ்ட். ஓகே, ரட்சிப்பு நான் என்ன அப்படின்னு இயேசு சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 16 வசனம்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன சொல்லுது பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி. என்ன விசுவாசம்? இயேசு தேவகுமாரன், அவர் எனக்காக இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தத்தினார் மரித்தார், மூன்றாம் நாள் உயிர் எழுப்பினார் அப்படின்னு விசுவாசித்து நான் ஆண்டவர்கிட்ட எல்லா பாவங்களையும் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டேன். அவர் மன்னித்தார் என்று விசுவாசித்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். அப்படியானால் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மன்னித்தார் என்று விசுவாசித்த பிறகு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ரைட், ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கை இருக்குது. இந்த ரட்சிக்கப்படுகிறோட கர்த்தர் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வேதம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்படின்னா மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப இந்த சபையில இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. சேர்த்தது யாரு? கர்த்தர். எங்க சேர்த்தாரு? சபையில சேர்த்தாரு. இதுதாங்க சபை. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. கவனமா கேட்டுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. ஏன் இந்த சபையில சேர்த்தார்? சரி, சேர்த்துட்டார். ஒரு தடவை பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, இப்ப ரட்சித்து சபைக்குள்ள சேர்த்துட்டாரு. இப்ப என்ன நடக்க போகுது? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இயேசு வருவார். வேதம் என்ன சொல்றது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிக்கணும், 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு 40 நாள் அளவும் இந்த உலகத்துல சுற்றி திரிந்து அருமையான தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தது மாத்திரமல்ல, பல காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் ஒரு காரியம் செய்கிறாரு. பரிசுத்த உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சது என்ன நடக்கும் பாருங்க. 8ஆம் வசனத்துல அப்படி சொல்லியிருக்காரு. 9ஆம் வசனம் என்ன நடக்கும் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் தம்முடைய சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே உயர போறாரு. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. என்னவா? ஒரு மேகம் அவருடைய கண்களுக்கு மறைவாக எடுத்து கொண்டுகிட்டு போயிட்டே இருக்குது. இவங்க மேல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நடக்கிறது என்னன்னு பாருங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறாரு, போறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயாவிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? கலிலேயராகிய மனுஷரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களுக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியானால் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் வருவார் என்று சொல்லி தூதர்கள் சொன்னார்கள். 2 பேர் சொன்னாங்க. சரியா? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இது சொல்லப்பட்டது சீஷர்களுக்கு. இதுக்கு அப்புறம் தான் சபையே ஸ்டார்ட் ஆகுது. 2வது அதிகாரத்துல தான் 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையில சேர்க்கிறாரு. 3000 பேர் சபைக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. இதுதான் சபை. இப்போ
என்னத்துக்கு சபையில சேர்த்தாரு? வருவார்னு சொல்லியாச்சு, சபையில ஏன் சேர்த்தாரு? இப்ப இதுதான் சபைன்னு வச்சுங்களேன், இதுதான் சபை. இங்க சபைக்குள்ள சேர்த்துட்டாரு ஆண்டவர், ரட்சிக்கப்படுறவங்கள சேர்த்துட்டாரு. ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவோ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்ப என்ன சொல்றது வேதம்? அந்த தூதர்கள் சொன்னாங்க வருவார், எப்படி போனாரோ அப்படியே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்றதுக்கு வராரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளுக்கு ரட்சிப்பு அருளும்படி, அப்படின்னா விடுதலை கொடுத்து மறுபடியும் கூட்டிட்டு போறது. அதாவது இங்க வந்தாரு, அப்படி போறாரு. அப்படி போகும்போது தமக்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும். கவனமா கேட்டுங்க. இயேசு மறுபடியும் வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னா நம்மளெல்லாம் கூட்டிட்டு போறதுக்காக சொல்லி ஏமாந்துடாதீங்க. யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களத்தான் கூட்டு போறாரு, அவங்களதான் கூட்டு போறாரு. சரியா? ஓகே. இப்போ நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு மட்டும் தெரியுமா? முழு உலகத்துக்கும் தெரியுமா? முழு உலகத்துக்கும் தெரியும். அதாவது ஆண்டவர் சொன்னாரு, இனி மனுஷன் வாழப்போகுது 120 வருஷம் தானேன்ட்டாரு. உலகம் அவ்வளவுதான் இருக்க போகுது. இன்னைக்கு சிலர் உபதேசிப்பாங்க, அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர் 120 வருஷம் தான் மனுஷன் வாழ முடியும்னாரு. இல்லைங்க, தப்பு. நோவாவே 900 சில்லற வருஷம், மெத்துசுலா 969 வருஷம், ஆபிரகாம் 175 வருஷம். இப்படி பலர் நீண்ட ஆயுசு உள்ளவங்க உண்டு. அதனால 120 வருஷம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிவுன்னு சொல்லி என்னைக்கு நீங்க எங்கேயும் பேசிடாதீங்க, யார் பேசினாலும் கேட்காதீங்க, அவ்வளவுதான் ஏஜ் அப்படின்னு சொல்லி. ரைட். இப்போ நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஜனங்கள் உணர்வில்லாமல் போய்விட்டார்கள். யாரது? ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகிறதே என்பதை அறிந்தவர்கள். ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறது என்பதை அறிந்தவர்கள் உணர்வு இல்லாம போயிட்டாங்க. அப்படின்னா அந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அருமையான சௌரனே சௌரியக்கள், மறுபடியும் இயேசு வரப்போகிறார், மறுபடியும் இயேசு வரப்போகிறார். தமக்கா காத்து கொண்டிருக்கவளை விடுதலை ஆக்கி கொண்டு போகும்படி வரப்போகிறார். ஆனால் உங்களுக்கு உணர்வு இருக்குதா? உணர்வு இருக்குதா? உணர்வு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இயேசு வருவாரு, என்னைக்கு வரலாமே, நம்ம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கணுமே, அப்படிதான் இருப்பீங்க. அன்றைக்கு நோவா காலத்திலே உணர்வு இல்லாமல் இருந்தது போலவே இன்றைக்கும் ஜனங்கள் இருப்பார்கள் தான் சொன்னார். யோசித்து பார் சௌரனே, யோசித்து பார் சௌரனே, இயேசு வருவார்னு உணர்வு இருக்குதா? வந்து திடீர்னு கூட்டு போவாருங்கிற எண்ணம் இருக்குதா? அன்னைக்கு பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள், ரொட்டீன் லைஃப். இன்னைக்கு அதே தாங்க நடக்குது, இன்னைக்கு அதான் நடக்குது. ஆனால் ஜலப்பிரளயம் வரும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் ரொட்டீன் லைஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இயேசு வருவார்னு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதானே அதே லைஃப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நமக்கு அவனுக்கு வித்தியாசம்? உலகத்தாருக்கு நமக்கும் எப்படினாலும் அவரை சந்திக்கணுமே. ஐயோ என் ஆண்டவருடைய வருகையில நான் அவரை சந்திக்கணுமே, என்னைக்கு வந்தாலும் சந்திக்கணுமே, இன்னைக்கு வந்தாலும் சந்திக்கணுமே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சு வாழ்றோம். அப்படி வாழலன்னு வச்சுங்க, நீங்க உணர்வு இல்லாதவர்கள். உணர்வு இல்லாதவர்கள் யோசித்து பாருங்க. உணர்வு இல்லாத அந்த ஜனங்கள் அழிஞ்சிட்டாங்க. அப்படியே நீங்களும் நானும் நாங்க உணர்வு இல்லாம போயிட்டோம்னு வச்சுங்க, அந்தி கிருஷ்ண ஆட்சியில சிக்கிடுவோம். இன்னைக்கு அந்தி கிருஷ்ண ஆட்சியை பற்றியும் கவலை இல்லை, இயேசு கிருஷ்ணனுடைய வருகையை பற்றியும் கவலை இல்லைங்க. வேதனை காத்திருக்கவங்க கூட்டி போக. அப்ப அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணும்? இயேசு எப்ப வந்தாலும் நான் அவரை காத்து கொண்டிருக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் இருக்கணும். ஆனா அந்த எண்ணம் இல்லையே. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி பிளாட் வாங்கலாம், எப்படி பிளாட் வாங்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், படிக்க வைக்க தப்புன்னு சொல்ல மாட்டேன், எப்படி என்ன முன்னேறலாம், இதே தானேங்க, இதே தானே.
நான் தவறுன்னு சொல்லல, ஆனால் இயேசு இன்னைக்கு வந்தாலும் போடுமே அந்த நோக்கம் இருக்குதா, அந்த எண்ணம் இருக்குதா, அந்த எண்ணம் இருக்குதா? ஏங்க அந்த இயேசு வந்துட்டாரு வச்சுங்க, வந்துட்டு காத்திருக்கிறவங்க கூட்டிட்டு போயிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அந்த கிறிஸ்தன் ஆச்சுங்க. உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை. அந்த காலத்துல நீங்களும் நானும் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் வரப்போறதுக்கு முன்னால என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும் சொன்னார், அத்தனை நடந்துட்டு இருக்குது. ஏன் சொன்னார் இதெல்லாம் அடையாளம்? இப்பாவது அலர்ட்டா இருக்க மாட்டாங்களா, என் ஜனங்கள் இப்பாவது அலர்ட்டா இருக்க மாட்டாங்களான்னு சொல்ல. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் கூட இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல சபைக்குள்ள இருக்கிறவங்க நிர்விசாரமா இருக்கிறாங்க, நிர்விசாரமா இருக்கிறாங்க. வேற என்ன சொல்லுது, கவனமா கேட்டுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். சரி, இப்ப நம்ம உணர்வோடு இருக்கமா உணர்வு இல்லாம இருக்கிறோமான்னு இப்ப பார்க்க போறோம். வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் வருகிறார் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முடியுது. ஆனால் அதுக்கு முன்னால ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன், கர்த்தர் வருகிறார். அப்போ கர்த்தர் வர்றாருன்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் அவர் மேல அன்பு கூறல அப்படின்னா, நான் சொல்லல, வேதம் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கணும். இயேசு வருவார்னு நினைக்கிறவன் அவர் மேல அன்பு கூறுவாருங்க. இயேசு வருகிறார், வருவார்னு 2 தூதர்கள் சொன்னாங்க. எங்க ஊழியக்காரர் சபைக்கு எழுதுகிறார், வருகிறார், இயேசு வருகிறார். இதெல்லாம் அந்த வார்த்தையில நல்லா கவனிச்சுங்க, இயேசு வருகிறார். இப்ப இயேசு வருகிறார் உங்களுக்கு தெரியும் தானே, தெரியும் தானே? அப்ப அன்புள்ளவங்களா இருக்கணுமா வேண்டாமா? சப்போஸ் அன்பு இல்லை, அந்த வேதத்தின்படி என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்டவருங்க, சபிக்கப்பட்டவர், உணர்வு இல்லாம போயிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி ரட்சிக்கப்படாதவன் அந்தி கிறிஸ்தன் ஆட்சியில் இருப்பானோ அதே போலதான் ரட்சிக்கப்பட்டு உணர்வு இல்லாமல் தேவன் மேல அன்பு இல்லாமல் வாழ்கிறவன் இந்த அந்தி கிறிஸ்தன் ஆட்சியில சிக்குவான். ஆனால் சபையானது அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் வருகிறார், எப்படி இப்படிலாம் வர்றார் அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். ஆனா உணர்வோடு கூட இருக்கணும். அப்போ வருகிறார்னு தெரிஞ்ச விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? அவரிடத்துல அன்பு கூறணும். அன்பு கூடுறது நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா செயல்படணும். எப்படி அன்பு கூடுறதுனா என்ன? 97ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஓகே, என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரில் அன்பு கூறுகளே தீமையை வெறுத்து விடுங்கள். அப்போ என் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க அவரிடத்தில் அன்பு கூறணும். அன்பு கூறணும் என்ன செய்யணுமா? பாவத்தை வெறுத்தணும், பாவத்தை வெறுத்தணும். இப்போ நான் எப்படி சொல்றேன், ஆனா நம்ம பாவஞ்சல பாவஞ்சல இயேசு வருவாருன்னு தெரியும், பாவஞ்சல ஏன் செஞ்ச தெரியுமா? உணர்வு இல்லை. ஏன் பாவஞ்சலாம் தெரியுமா? உணர்வு இல்லை, அதனால பாவஞ்சலாம். தெரியுமா இயேசு வருவார் தெரியுமா? தெரியும், தெரியுங்க, இயேசு வருகிறார் தெரியும். ஆனா ஏன் பாவம் செய்யறாப்போ? ஏன் செய்யறான்? உணர்வு இல்லை. ஏன் அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க? ஜலப்பலம் வரப்போதும் செஞ்ச ஆயத்தமா இல்ல, பாவம் செஞ்சாங்க, உணர்வு இல்லை. யோசித்து பார் சௌரியே, யோசித்து பார் சௌரனே, இயேசு வருகிறார் உனக்கு தெரியும், இந்த வசனம் நல்லாவே தெரியும். பாவஞ்சல பாவஞ்சலியா? சினிமா பார்க்கலையா? சீரியல் பார்க்கலையா? மொபைல்ல தேவையில்லாம் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கல, பாவஞ்சலியா? கேட்ட பாவம் செய்யாத மாதிரி உட்கார்ந்து இருப்போம். ஏன் பாவம் செய்யறோம் தெரியுமா? இயேசு வருகிறார் என்ற உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. யோசித்து பார். நீ ரகசியமா எங்காவது பாவம் செய்கிறவனாய் இருந்தால், இயேசு வருகிறான்னு தெரிஞ்சு செய்கிறவனாய் இருந்தால், தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ உணர்வு இல்லாதவன், உணர்வு இல்லாதவன். போயிருவியா? அந்திகிறிஸ்து ஆட்சியில சிக்குவே. எங்க ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறவன், இயேசு வருகிறார்னு தெரிஞ்சவன், சபைக்குள்ள இருக்கிறவன், அவர் மேல அன்பு கூறணும்னு நினைக்கிறவன் பாவத்துக்கு செத்துருவாங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன், முடியாது என்னால. சொல்லு, என்னால பாவம் செய்ய முடியாது சொல்லு. சூழ்நிலை வரும்போது பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரை மன்னிச்சுங்க. இது என்னடா இது?
வேதம் அப்படிதான் சொல்லுது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கணும். அதுக்கு தான் அவர் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆனா ரொம்ப பேரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சாதாரணமா பாவம் செய்றாங்க. பொய் சாதாரணம், திருட்டு சாதாரணம், சினிமா சாதாரணம், இந்த டிவியில தேவையில்லாதெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் சாதாரணம். யாருங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஏன் இப்படி செய்யறாங்க தெரியுமா? ஏன் இப்படி செய்யறாங்க தெரியுமா? உணர்வில்லை. இயேசு வருவார் என்ற உணர்வில்லை. ஆனா தெரியுமா? தெரியும், தெரியும். உணர்வில்லை. ஏன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான்? இயேசு ரட்சிக்க வந்தாருன்னு தெரியுமா? ஆனா ஏன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான்? உணர்வில்லை, உணர்வில்லை. சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சபையானது இயேசு வருகிறார் என்று தெரிந்தும் பாவத்துக்கு செத்துருங்க. இயேசு என்னைக்கு வரலாம், என்னைக்கு வரலாம். ஆகவே காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஐயோ பாவம் இல்லாமல் வாழ்ந்தாகணுமே சொல்லி பாவத்துக்கு செத்துணும், பாவத்துக்கு செத்துணும். என்னையால பாவம் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கெல்லாம் சாதாரணமா பாவத்துக்கு செத்து வாழ்ந்தாங்க. நான் உதாரணமா சொல்லட்டுமா? யோசேப்பு ஒரு பொம்பளை இழுத்துட்டு இருக்கிறார், வாயா தவறு பண்றேன்னு, முடியாதுன்னு. அவன் யாரு தெரியுமா? அடிமை. சாகடிக்கவெல்லாம் ஜெயிலையும் போட முடியலாம், ஆனா முடியாதுன்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 வாலிபர்கள் அடிமையாக்கப்பட்டு பாபிலோன்ல இருக்கிறாங்க. சிலையை வணங்க சொல்றாங்க. நோ, என்னால முடியாது, எங்களால முடியாதுப்பா. ஒரு தடவை தான் உயிர் போகும். நீ 7 மடங்கு சூடாத அக்னியில தானே போட்டுக்க போட்டுக்க. எங்களால் ஏங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெறி உள்ள வாழ்க்கை இருக்குமானா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மேல அன்புல, அதிகமா அன்புல வைராக்கியம் உள்ள மாறணுங்க. ஒரு வைராக்கியம் வேணும். என் தேவனுக்கு ஒரு மாதிரி பாவம் செய்வது எப்படி அவன் கேட்கிறான். ஆனா இன்றைக்கு பாவம் சாதாரணமா செய்யறமே. ஏன் செய்யறோம்னு எனக்கு தெரியும். ஏன் செய்யறோம் தெரியுமா? உணர்வு இல்லை. புரியுதுங்களா? இயேசு வருகிறார் என்ற உணர்வு இல்லை. சரி, இப்போ ஒருவன் கத்துறான், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இப்போ அன்பு கூறுறதுன்னா என்ன சொல்லுங்க? முதல்ல தீமை வெறுத்தணும். 2வது அன்பு கூறுறதுன்னா இயேசு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். கர்த்தர் வருகிறார். அப்ப கர்த்தர் வருகிறார் தெரிஞ்சும் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டான். வேஸ்ட், வாழ்ந்தது வேஸ்ட். ரைட். அப்போ அன்பு கூறவன் என்னவா செய்வான்? முதல்ல பாவத்துக்கு செத்துருவான். 2வது இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். கைக்கொள்வான் அப்படின்னா ஆண்டவர் மேல யாருக்கெல்லாம் அன்பு, பூர்ண அன்பு இருக்குதோ, ஆண்டவர் தான் எனக்கு உயிர், ஆண்டவர் நான் வைராக்கியமா வாழ வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இயேசு என்ன வசனம் சொன்னாலும் உடனே கீழ்ப்படிவான். இதாங்க அன்பு, இதான் அன்பு. இப்ப நம்ம நிறைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். ஏன் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? உணர்வில்லை. அவர் வருகிறார் என்று தெரியும், ஆனால் உணர்வில்லை. அதனால கீழ்ப்படிய முடியல. தெரியுதா உங்களுக்கு? ஆனா வசனம் தெரியுமா? தெரியும். ஆனால் வசனம் முடியனால் வாழ முடியாது. ஏன் முடியல? உணர்வு இல்லை. இயேசு வருகிறார், சந்திக்கணுங்கிற உணர்வு இல்லை. ஜலப்பழம் வருது தெரியும், ஆனா உணர்வு இல்லாமல் இருந்தனால அழிஞ்சாங்க. அருமையான தேவஜனமே, சௌரனே, சௌரியே, நல்லா கவனமா கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில தேவன் மேல அன்பு செலுத்துறது உண்மைன்னா நீ எந்த வசனத்துக்கானாலும் கீழ்ப்படிஞ்சான். அப்படி நீ கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோ, நீ அன்பு இல்லாதவன் மட்டும் இல்ல, உணர்வு இல்லாதவன். உணர்வு இல்லாதவன். நம்ம எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? தெரியாம பைபிளை கொடுத்துட்டாங்க, அதனால படிக்கிறேன். அப்படியா? சரி, எதுக்கு இங்க வசனம் வந்து கேட்கிறோம்? வாழ்றதுக்கு தானே. ஆனா பைபிள் படிச்சும் வாழ்றது இல்லை, கேட்டும் வாழ்றது இல்லை. என்ன பிரயோஜனம்? அப்படின்னா அர்த்தம் என்ன? உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. கேட்டா எப்போ வருவீர் என் ஆத்மநாதா,
என்றே என் உள்ளம் வஞ்சிக்குதே, ஒன்றே என் ஆவல் உம்மை காண, ஆமேன் கர்த்தாவே வந்திடுமே. என் இயேசுவே ஏழை எனக்கு என்னாலும் மண்ணில் நீரடைக்கலம். இதெல்லாம் சாதாரணமா பாடுவோம். ஏன் பாடுறோம்? அது எவனோ எழுதிட்டான் பாட்டு பாடிட்டு இருக்கோம். எவனோ எழுதி வச்சா அதை பார்த்து பாடிட்டு இருக்கோம். உணர்ந்து பாடல. ஆண்டவர் உனக்கிட்ட வசனம் தந்தாரு, வார்த்தை தந்தாரு, வேதத்தை தந்தாரு. இங்க வேதம் புறப்பட்டு வருது. அப்படி இருக்க வசனத்தை கேட்கிற, வசனத்தை படிக்கிற, ஏன் வாழ முடியல? ஏன் வாழ முடியல? வேதம் சொல்லுது அன்பில்லை. ஆண்டவர் மேல அன்பில்லை. அன்பு இல்லைன்னு அர்த்தம் என்ன? அவனுக்கு இயேசு வருகிறாருங்க உணர்வு இல்லை. இயேசு வருகிறாருங்க உணர்வு இல்லை. புரியுதுங்களா? ஆனா இன்றைக்கு நம்முடைய சபை என்ன செய்யணும்னா உணர்வு உள்ளதா இருக்கணும். ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தெரியுங்க. நோவாவுக்கு கிருபை பெற்றான், ஜலப்பிரளயம் வருது. அவன் என்ன பண்ணான்னு சொல்லி வேதம் சொல்லுது, வாசிங்க. வரப்போகுதுன்னு தெரியும், அவன் என்ன பண்றான்? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். எங்க ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவங்க உணர்வுள்ள என்ன பண்றான் பாருங்க. நோவா ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவன் அப்படியே செய்தான். அப்படின்னா தேவன் தனக்கு சொன்னபடியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். என்ன பண்ணிருக்கிறாங்க? தேவன் சொன்னபடியே செய்தான், சொன்னபடி எல்லாம் செஞ்சு முடிச்சான். அப்ப நீங்களும் நானும் இயேசு வருகிறாருன்னு தெரிஞ்சா அவர் மேல அன்பு கொண்டவங்க என்ன செய்யணும்? சொன்னபடியே செய்யணும், சொன்னபடி எல்லாம் செய்யணும். அப்படின்னா உணர்வு இருக்குன்னு அர்த்தம். உணர்வு இருக்குன்னு அர்த்தம். எங்க நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க வசனம் கேட்கறீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்ற கிருபை தருவாருங்க. இதெல்லாம் நம்மளால வாழ முடியாது பாப்பா அப்படின்னு சொன்னா உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அவர் சொல்லுவாரு, வேதம் சொல்லு, நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நீ வாழ்வாயானால் உணர்வு இல்லாதவன், உணர்வு இல்லாதவன் அர்த்தம். உணர்வு உள்ளவன். அவர் சொன்னபடியே செய்தான், சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டான். நமக்கு உணர்வு இருக்கா? உங்களுக்கு உணர்வு இருக்குல்ல? இயேசு வருவாருன்னு தெரியுங்களே, சொன்னபடி எல்லாம் செய்றீங்களா? உள்ளதை கேட்க வசனம் என்ன சொல்றது, அப்படி செய்றீங்களா? முடியாதுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு உணர்வு இல்லை. உணர்வு இல்லை, கட்டாயம் முடியாது. உணர்வு இருக்கவன் செய்வான், உணர்வு இருக்கிறவக்க செய்வா. நான் சொல்லலைங்க. இயேசு இடத்துல அன்பு கூடுறதா இருந்தா என்ன செய்யணுமா? 2 பாயிண்ட் சொன்னேன். என்னன்னு? 1 பாவத்துக்கு செத்துறணும், பாவத்தை வெறுத்துறணும். 2 வசனத்தின்படியே வாழணும். இவங்க தாங்க இயேசு வருகிறாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க. இல்லைன்னா வசனம் தெரியும், ஆனா நாங்க எதிர்பார்க்கலப்பா, நாங்க பாவம் செய்யும், வசனத்தின்படி வாழ மாட்டோம், போதுமா அப்படின்னு நிற்கிறேன். ரைட். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாசிங்க. யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. ஓஹோ, முதல்ல என்ன வாசிச்சோம்? கர்த்தர் வரப்போறா, திரும்பி வருவார்னு தூதர்கள் சொன்னாங்க. அடுத்தது என்ன வாசிச்சோம்? கர்த்தர் வருகிறார் வாசிச்சோம். இப்ப என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. அப்ப சமீபமா இருக்கும் போது என்ன செய்யணும்? அவங்க நீங்க நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். வாழ்ந்த ஆண்டவருக்காக தான் வாழ்வேன், ஆண்டவருக்காக தான் வாழ்வேன். என் இருதயம் ஸ்திரப்பட்டுக்கணும். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நீடிய பொறுமையோடு இருந்துச்சுன்னு. அது என்னத்துக்கு? அது ஏங்க? நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இந்த இருதயம் ஸ்திரமா இருந்தாதான் நம்ம தேவனுக்குன்னு வாழ முடியும். கவனமா கேட்டுங்க. இப்போ ரோமர்கள் நிறுவம் 12வது அதிகாரம் 12வது வசனம்.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என்னவா? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி வாசிச்சோம். முந்தினது கர்த்தர் சமீபமா இருக்கிறார். முன்னால வருவார்னு சத்தம் கேட்டுச்சது, அப்புறம் வருகிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. இப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? இதுதான் சபை. வருவார்னு சத்தம் கேட்ட நாள் உண்டு, அதுக்கப்புறம் தான் சபை ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வருகிறார்னு தெரிந்தது. ஆஹா வருகிறார். யாருக்கு தெரியுது? இப்போ சபைக்கு தெரியுது. இப்ப இந்த சபைக்கு புரியுது, கர்த்தர் எப்படி ஆயிட்டாரு? சமீபமா வந்துட்டாரு. சமீபமா வந்துட்டாரு. இப்ப சமீபமா வந்திருக்க வேளையில சபை எப்படி இருக்கும்னு வசனம் சொல்லுது, நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். எப்ப எதுக்கு பொறுமையா இருக்கணும்னா உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கு. அப்படியானால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நமக்கு பல உபத்திரங்கள் கர்த்தர் அனுமதிப்பாருங்க, அனுமதிப்பார். எவ்வளவு நாளா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? என் சரீரத்துல வேதனை, என் குடும்பத்துல வேதனை, எவ்வளவு நாளா நான் வேதனைப்படுறேன் தெரியுமா? இனிமே எனக்கு ஆண்டவர் வேண்டாம், யாரும் வேணும் போ அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இருதயம் ஸ்திரம் இல்லாம போயிடுச்சே. இருதயம் ஸ்திரமா இருக்கணும். வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காகத்தான். யோபு மாதிரி என்ன வந்தாலும் ஆண்டவருக்காகத்தான் அப்படின்னு இருதயம் ஸ்திரமா இருக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இயேசு சமீபமா இருக்கிறார், வருகை சமீபமா இருக்கிறது. முன்னாலே வருகிறார், அப்புறம் இப்ப சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது, நீங்கள் நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்காக தான் வாழ்வேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வேதனை வந்தாலும் சரி, எவ்வளவு நாளா இது பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் சரி, நான் நீடிய பொறுமை இருந்து என் இருதயத்தை ஸ்திரமா வச்சுக்குவேன். இயேசு வருவார், அவர் சந்திக்கணுங்கிற ஸ்திரத்தோடு கூட இருப்பேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்து சில வருஷங்கள்ல நான் ரொம்ப நாளா காத்திருந்தேங்க, எனக்கு விடுதலையே கிடைக்கலைங்க, என்னத்துக்குங்க இயேசுவை தேடணும், நான் வரல போ. எத்தனை பேர் சரீரத்தில் பாடுகள் பட்டு நான் எவ்வளவோ காலமா சகிச்சிட்டு இருக்கேங்க, ஆனாலும் எனக்கு விடுதலை வரல, என்னத்துக்குங்க நான் அந்த ஆண்டவரை தேடி என்ன கேட்டேன்? இருதயம் ஸ்திரம் அற்று போயிடுச்சு. உடனே மறுபடியும் உலகத்துக்கு போயிடுறாங்க, உலகத்துக்கு போயிடுறாங்க. என் வாழ்க்கையில எவ்வளவோ நான் கடன் பட்டு துக்கப்படுறேன், என் கடனை தீக்கிறதுக்கு வழி இல்லை, என்னத்துக்கு நான் கடன்? உன்னை யார் கடன் வாங்க சொன்னது? இவர் வாங்குவாராம், ஆண்டவர் தீக்கலன்னு நான் ஆண்டவர் விட்டு போயிடுறேன். உங்க வாழ்க்கையில சரீரத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கு, உங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கு, இல்ல மற்ற விஷயத்துல எத்தனை பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா தொடர்ந்து வருது? ரொம்ப நாளா இருக்குல்ல. ஆகிலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நீடிய பொறுமையா இருந்து உபத்திரவத்தை என்ன பண்ணுமா? இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். செத்தாலும் சாவேன், நான் ஆண்டவருக்காக தான் வாழ்வேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தேவனை விட்டு விலக மாட்டேன். நீங்க இப்போ எப்படி ஸ்திரத்தன்மை அற்று போறாங்க அப்படின்னு ஒரு ராஜா வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோ. இப்போ சீரியர் படைகள் எலிசா பிடிக்க வந்தாங்க. எலிசா அவங்களுக்கு கண்ணு தெரியாம ஆக்கி அவங்களை பிடிச்சி அரண்மனை கொண்டு வந்து சாப்பாடு கூட வச்சுட்டான். ராஜாவை சாப்பாடு கொடுத்துட்டாங்க. கொஞ்சிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அந்த சீரியர் படைகள் இஸ்ரேல் படைக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரல. ஆனா நடந்தது என்ன? திடீர்னு சீரியர் படம் வந்துருச்சு. இஸ்ரவேலர் அப்படியே முற்றுகை போட்டாங்க. இங்கிருந்து வெளியும் போக முடியாது, வெளியே இருந்து உள்ளே வர முடியாது. பயங்கர பஞ்சம் உண்டாயிற்று, சாப்பிடவே வழி இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர பஞ்சம். இந்த பஞ்சத்தில் நடந்தது என்னன்னா, ஒரு ஸ்திரீ வர்றா ராஜாட்ட வந்து, ராஜாவே ரட்சி ஐயா. அவர் உப்பரிக்கையில உலாவிட்டு இருக்காரு. ராஜாவே ரட்சி ஐயா அப்படின்றா. உடனே அவர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பதற்கு தேவனா களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா எப்படி ரட்சிப்பேன் அப்படின்னு சொன்ன, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. அதுக்கு அவ சொன்ன தெரியுமா? ஐயா, இந்த பஞ்சம் கொடுமையா இருந்தபடினால என்னுடைய சிநேகிதியும் நானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். பஞ்சம் பெருசாகி போச்சு, சாப்பிடுற வழி இல்லை. அதனால என் சிநேகிதிக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்,
என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இன்னைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுறது, நாளைக்கு ஓம் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. வந்த உடனே என் பிள்ளைய நேத்து சமைச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு அவ பிள்ளைய கேட்கிறேன் சமைச்சு சாப்பிடலாம் கேட்கிறேன், மறைச்சு வச்சுட்டா மறைச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டா. இந்த ராஜாவுக்கு பொருட்கள ராஜா என்ன பார்த்தான், அப்படின்னு சட்டை கிழிச்சான், உள்ள ரெட்டு உடுத்திருக்கான். இதுக்கு காரணமே எலிசா தான். இன்னைக்கு அவன் தலை அவன் மேல இருந்துச்சா, தேவன் எனக்கு சரியா சேர்க்கணும்னு சொல்லி என்ன பண்றான், நல்லா கொஞ்சம் பஞ்சம் தீர போகுது. இவன் வந்து பேசுறதுக்கு அடுத்த நாள் பஞ்சம் தீர போகுது, இவனுக்கு தெரியல. அவன் சொல்லி அனுப்புறான், ஒருத்தன்ட்ட வந்துறான். வாசிங்க இப்போ கடைசி வசனம் 33வது வசனம். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, யாரு? ராஜா அனுப்பின ஆள் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறான் என்றான். இதுவரைக்கும் ராஜா கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. ஐயோ என் பஞ்ச நாட்கள் மாறும், என்னுடைய வேதனை நிறைந்த நாட்கள் மாறும், நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன்னு கர்த்தரையே நம்பி இருந்தான். ஆனால் அவன் நம்பிக்கை அவுட், நம்பிக்கை அவுட். இனிமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஐயோ நான் கர்த்தரை நம்பி இருந்தேனே, இனி நான் அவருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இனிமே அவருக்காக நான் காத்திருக்கணும். இதுதான் இருதயம் ஸ்திரம் இல்லாம போயிடுச்சு. அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டத்தோடு கூட இருக்கிறாய், எத்தனையோ வேதனையோடு கூட இருக்கிறாய் சகோதரியே. ஆனால் சரீரத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், எத்தனையோ போராட்டத்தோடு கூட இருக்கிறாய். ஆனால் என் ஆண்டவர் எப்படிலாம் செஞ்சிருவார், என்ன விடுதலை ஆக்கிடுவார் நினைச்சேன், இதுவரைக்கும் நடக்கலையே. நான் இயேசுவை தேடி என்னத்தை கண்டேன். எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில இயேசு விட்டுட்டு விலகி போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன்? அவங்க இருதயம் ஸ்திரமா இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வருகை சமயமா இருக்கிறது, ஆகையினால் நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை. எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எப்ப பொறுமையா இருக்கணும்? உபத்திரவத்துல. உங்க வாழ்க்கையில வந்து உபத்திரவத்துல நீடிய பொறுமையா இருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நாளானாலும் சரி, ஐயோ என் வாழ்க்கையில கட்டாயம் என் கர்த்தருக்கு நீடிய பொறுமையா இருப்பேன்னு சொல்லு. கட்டாயம் பொறுமைய, நீடிய பொறுமைக்கு ஒரு முடிவு உண்டு. யோபு பொறுமை குறித்து கேள்விப்பட்டீங்களே, அந்த யாக்கோபுல வாசிச்சோம் பாத்தீங்களா? அடுத்த வசனம் இருக்கும், அவனுடைய முடிவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியானா அவன் தனக்கு முடிவுல ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும்னே நினைக்கலங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும்னே நினைக்கல. ஆனால் என் தேவன் அனுமதிச்சிருக்கிறார், என் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். நான் இதுல கடைசி வரைக்கும் பொறுமையா இருப்பேன், பொறுமையா இருந்துட்டான். அப்படியானால் முதல்ல கர்த்தர் வருவார், அது தூதர்கள் சொன்னது. அடுத்தது ஊழியக்கார் சொல்ல, கர்த்தர் வருகிறார். வருகிறவங்க என்ன செய்யணும்? தேவன் மேல அன்பு கூறணும். அன்பு கூறவன் என்ன செய்வான்? பாவத்துக்கு செத்துருவான். 2 வசந்தபடி வாழ்வான். அடுத்தது என்ன சொல்லும்? கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. சமீபமா இருக்கும்போது என்ன செய்யணும்? விசுவாசிகள் நீடிய பொறுமையோடு இருந்து இருதயங்களை ஸ்திரப்படுத்தணும். எப்ப பொறுமையா இருக்கணும்? அப்படின்னா பிரச்சனை வருங்க, பிரச்சனை இல்லாம இருக்காது. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தான் பிரச்சனை, உலகத்தானுக்கு வராதுங்க. இந்த பிரச்சனை கொடுக்கிறதே சாத்தான் தானே, கர்த்தர் அனுமதிப்பார். ஆகையினால என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு ஒரு நாள் நான் விட மாட்டேன்னு சொல்லு. ஆமென். அப்படின்னா கர்த்தர் சமயமா இருக்கிற சூழ்நிலையில அநேகருடைய உள்ளம் என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஸ்திரமா இருக்க வேண்டிய உள்ளம் மாறி போகுது. கர்த்தர் சமயமா இருக்கிற இந்த சூழ்நிலைகள் என் குடும்ப வேதனை எனக்கு தாங்க தெரியும், என் சரீர வேதனை எனக்கு தாங்க தெரியும், என் வேதனை எல்லாம் எவ்வளவு நாளா பொறுத்திருப்பேங்க, எவ்வளவு நாளா பொறுப்பேன். இனிமே எனக்கு ஏசுவா நம்போ பைபிள் படிக்கிறது குறையும், ஜெபம் பண்றது குறையும், கடைசியில் ஆலயத்துக்கு வர்றது குறையும், மொத்தத்துல போயிடுவாங்க. ஏன்? இந்த உபத்திரவத்தின் வேளையில நீடிய பொறுமையா இருந்து, ஐயோ எவ்வளவு காலமா இருந்தாலும் சரி என் கர்த்தருக்கா நான் பொறுமையோடு காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருக்கும் போது இருதயம் ஸ்திரமா இருக்கும்.
எந்த தீமைக்கும் போகப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இருதயம் ஸ்திரமா இல்ல, அவன் மாறுறான்னா என்ன அர்த்தம்? உணர்வில்லாதவன், உணர்வில்லாதவன். இயேசு சமயமா வந்திருக்கிறாங்க, உணர்வில்லாதவன். ஓகே, வருவார், வருகிறார், சமயமா வந்திருக்கிறார். இப்ப வாசிங்க தயவு செய்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். முதல்ல என்ன வாசம்? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அதனால என்ன செய்யணும்? நீடிய பொறுமையா இருந்து இருதயத்தை ஸ்திரமா வச்சுக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நிந்தை வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் அத்தனை சகிச்சு என் இருதயத்தில் ஸ்திரமா இருப்பேன், ஆண்டவருக்காக தான் வருவேன் அப்படின்னு இருக்கும். இங்க அடுத்தது என்னது? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இருக்கும்போது என்ன செய்யணுமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். எப்படி இது எப்படி இருக்குது? நம்ம சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருக்குது இல்ல? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். எங்க உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன் ஏன்? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்போ இயேசு சமீபமா வந்துட்டாரு, சமீபமா வந்துட்டாரு. வந்ததுனால நம்ம சாந்த குணம் என்ன வருதான்? எல்லாருக்கும் தெரியணுமா? நமக்கெல்லாம் சாந்த குணம் இருக்குல்ல? ஏங்க சாந்தம் எப்ப தெரியும் தெரியுமா? சூழ்நிலை வரும்போதுதான் சாந்த குணம் தெரியணும். என்ன சொல்றீங்க? சூழ்நிலை இல்லாத இப்ப உங்களை பார்த்தா உங்க முகம் என்ன குழந்தை முகம் மாதிரி இருக்குது, சாந்த முகம் மாதிரி. ஆனா சூழ்நிலை வரும்போது சாந்த குணம் அப்பதானே தெரியும், அப்பதானே தெரியும். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வச்சுருவோங்க. என்ன மாதிரி சாந்த குணம் யாருக்கும் கிடையாதுங்க, யாருக்கும் கிடையாது. நான் சொல்லலை, நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சரிதானே? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் சமயமா இருக்கிறபடினால உங்க சாந்த குணம் எல்லாரும் தெரியும். ஆனா நம்ம கோபப்படுறது எப்படெல்லாம் கோபப்படுறோம். சாந்த குணம் இல்லைன்னு அவரை தரிசிக்க முடியாதுங்க, தரிசிக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆனாலும் சொல்றேன். இப்போ பாரு, இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ இவன் நினைச்சிருக்கிறான் பாஸ்டர் ரொம்ப சாந்தமா இருப்பாருன்னு. அவன் நினைக்கிறது நல்லதாவே இருக்கட்டுமே. இப்போ அவன் கேட்கிறான் பாருங்க, பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? இல்லப்பா சாப்பிடல. பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? இல்லப்பா சாப்பிடல. சாப்பிட்டீங்களா? அட இல்லன்னு சொல்றேன்ல. பாஸ்டர் உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? யார காது கேட்டானா? நான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு உனக்கு காது கேட்கல, எனக்கு காது கேட்கலையா? என்ன? ஐயோ, இப்ப என் சாந்த குணம் அவுட். எப்போதான் அவுட் ஆச்சு? சூழ்நிலை வரும்போது அவுட். தேங்க்யூ, போயிட்டு வா. அதே போல இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இயேசு வாசல் வரைக்கும் வந்து விட்டாரா? உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியலன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டு போகும்போது உலக கூட்டு போக முடியாது. போச்சு போ, இவ்வளவு நாள் வாழ்ந்ததே வேஸ்ட், வாழ்ந்ததே வேஸ்ட். அதாவது வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் சொல்லிவிட்டு சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நமக்கு இயற்கையாவே தேவன் சாந்த குணம் தரணுமா, இல்ல நம்ம தான் சாந்த குணத்தை அடையணும்னு சொல்லி பிரயாசப்படணுமா? நம்ம தான் சாந்த குணம் வேணும்னு சொல்லி பிரயாசப்படணுங்க. எனக்கு ஆண்டவர் சாந்த குணம் தர மாட்டேங்க. சாந்த குணம் உனக்கு வேணும்னு நாடணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் சமீபமா இருக்கிறார்,
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாம கோபம் வருதுப்பா, வேண்டாத கோபம் எல்லாம் வருது. ஐயோ, நான் சந்தர்ப்பம் நான் கிடைக்கும் போது நான் ஆண்டவரே கோபப்பட்டுறேன், எனக்கு கோபத்தை மாத்திருங்கன்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனால் சாந்த குணம் அடையிறதுக்கு என்ன செய்யலாங்க? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இயேசு சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு சொல்றாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன சொல்றாரு? நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட கத்துங்கப்பா, என்கிட்ட கத்துங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவெல்லாம் கத்துக்கணும் சாந்தமான குணத்தை. அப்ப இயேசு கிறிஸ்து சாந்தமான குணமுடையவர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவருக்கு அடிக்க கொண்டு போகும்போது எப்படி இருந்தாரா? சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். நம்மள அடிச்சா கால் வேணும்னு கத்திருப்போம். எப்படி இருந்தார் பாருங்களேன். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இல்லை. அவர் வையப்படும் போது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஏங்க, அவருக்கு பாடு வந்துச்சு, அவர் எந்த தப்பும் செய்யல. ஆனா இதாங்க வைரது என்ன? திட்டுறது. அவரை திட்டுறாங்க. ஆனா அவர் திட்டினாரா? திட்டல. அவரை பாடுபடுத்தினாங்க. வாங்கடா, எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு என்கிட்ட தாண்டா வந்தோம், நான் அன்னைக்கு பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு பயமுறுத்தினாரா? அதுவும் இல்லை. எப்படி சாந்தமா இருந்திருக்காரு பாருங்க, எப்படி சாந்தமா இருந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்மளை யாராவது திட்டுனா என்ன சொல்லுவோம்? பாஸ்டர், நானும் பார்த்தேன், குட்ட குட்ட குனியவனு முட்டாள், குனிய குனிய. நல்ல வேளை உங்களுக்கு தெரியலப்பா, வசனமா இருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன எவ்வளவு நேரம் திட்டினா நான் சும்மா இருப்பானா? நான் என்ன 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 நினைச்சுக்கிட்டான். ஐயோ, நம்ம யாருங்க? விசுவாசி வாசல் அருகே வந்து விட்டாரு. இயேசு வந்தா பறக்கணுமா? பறக்கணும். எங்க இருக்கிறார் இயேசு? வாசல். அதனால தான் சத்தம் போட்டீங்களோ? அதனால தான் திட்டீங்களோ? வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துங்கப்ப, என்கிட்ட வந்து கத்துங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால பைபிள் ஸ்டடி நடந்தது. பைபிள் ஸ்டடி நடக்கும்போது நாங்கள் எல்லாரும் மேலே இருக்கிறோம். வீடு கீழே பூட்டி இருக்கு. எல்லாரும் மேலே வந்துட்டோம். நிறைய செருப்பு கீழே கிடக்குது. ஒருத்தன் வந்து அவன் செருப்பை உள்ள போட்டு, காம்பவுண்டுக்குள்ள போட்டு, என் மகா செருப்பை தூக்கிட்டு போயிட்டான். என் மகா செருப்பை தூக்கிட்டு போயிட்டான். அவன் கேமராவில் பார்த்துட்டான். கேமராவில் பார்த்தன யாருன்னு கண்டுபிடிச்ச முடிஞ்சது. பிடிச்ச உடனே நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க இல்லை. அடுத்த நாளும் போய் தேடி பார்த்தாங்க. அடுத்த நாளும் இல்லை. வந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் நினைக்கிறேன் இருக்கும். அவன் இந்த தெருவியா வந்தான். நானு நம்ம பிரதர் சிலர் வந்து அங்க நின்றுட்டு இருக்கோம். அவன் போறத பார்த்தேன். இங்க வாடா, வாடா, இங்க வா. என்னங்க என்ன? அவன் உலகத்தான் என்ன வேணாலும் பேசுவான். அவன் தண்ணி போடுறவன். என்னங்க என்ன? வாணி இங்க வந்து செருப்பை தூக்கிட்டு போல, நீ வேற எவன்டா கேளுப்பா அப்படின்றான். உன் செருப்பு கிடையாது, அது நான் தூங்கிட்டு இருக்கும்போது எவனா தூக்கி போட்டுப்பான் அப்படின்றான். நீ வந்து எடுத்து போது படம் காமிக்கட்டுமா அப்படின்னு சொன்னேன். வாங்க. அவன் 2 பிரதர்ஸ், ஜாஷுவாவும் ஜோயல், இங்க வாப்பா, வா வா வா, வேற ஒன்றும் சரி. ஆமா, நீ இப்படி செய்யலாமா? இப்படி இந்த மாதிரி செருப்பை தூக்கிட்டு போயிருக்க. சரி சரி, நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க போங்க. போயிட்டான். ஆனா நான் வீட்டுக்குள்ள போய் யோசிச்சு பார்த்தேன். இவங்க 2 பேரும் காமா பேசுறாங்க. நான் கத்திட்டேன், கோபத்துல கத்திட்டேன். அது என் மனசாட்சி குத்துது.
என்னடா அது, அவன் தான் அப்படிப்பட்டவன், நான் அவனுக்கு முன்னால என் சாந்த குணத்தை காமிக்க முடியல, அதுக்கு மாறா என் கோப குணத்தை காமிச்சிட்டனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கப்பா, என்னை மன்னிச்சுங்க. அடுத்தாப்புல பிரதர்ஸ்ட சொன்னேன் அன்னைக்கு, நான் அடுத்தாப்புலையோ எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படுவதில்லை, வீதியில கேட்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள போடுற சத்தம் எங்க வரக்கூடாது, வீதியிலையும் வரக்கூடாது, வீதியிலையும் சத்தம் போடக்கூடாது. வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னா கூட எப்படிதான் பேசணும், இப்படி வேணா பேசிங்க. சத்தங்கத்தான் போட்டு வெளியே உங்க சாந்த குணத்தை இழந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளதான் குஸ்தி நடக்கும், வீட்டுக்குள்ளதான் குஸ்தி இருக்கும். சாந்த குணம் ரொம்ப அருமையா வெளிப்படும். சில உங்களெல்லாம் சொல்லுங்க, நீங்க ரொம்ப அன்பானவங்க, ஆனா சில புருஷன் மேல ரொம்ப அன்பா இருந்தவொடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, பிரச்சனை வந்து கடிச்சு விடுவாங்க, கடிச்சிருவாங்க. ஏன்? அன்பு பொங்கி பொங்கி வலிஞ்சு போச்சுப்பாங்க. ஏங்க எத்தனை பேர் புருஷனை படா எப்போ பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, முடியலைங்க, அதனாலதான் ரெண்டு குத்து குத்துனாங்க. இது என்ன பொறுமை போச்சா? பொறுமை நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, எருமை மாதிரி இருக்கணும். எருமை மேல உட்கார்ந்து காக்கா அந்த புண்ணை கொத்தும், எருமைக்கு மேல புண்ணு இருக்குது, கொத்தும், கொத்து கொத்துன்னு கொத்தும் சொல்லுவாங்க பழமொழி. எருமையின் வேதனை காக்காவுக்கு தெரியுமான்னுவாங்க. இது கொத்தி கொத்தி தின்னுட்டே இருக்கும், எருமை அமைதியா போயிட்டு. ஆனா நம்மளை மட்டும் ஒரு கொத்து கொத்தட்டும் பார்ப்போம், நம்ம அடுத்த குத்து குத்திடுவோம். நம்ம சாந்த குணம் ரொம்ப வெளிப்படும் பாருங்க. ஐயோ ஐயோ. ஆனா என்ன சொல்லுது, நீங்க சாந்த குணத்தை அடையும்படி நாடு நம்மள வாஞ்சிக்கணுங்க. ஆண்டோட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு சாந்த குணம் தாங்க, எனக்கு சாந்த குணம் தாங்க, எனக்கு தேவை, நான் நாடுறேன்ப்பா, உங்க சாந்த குணம் எனக்கு வேணும், உங்க சாந்த குணம் எனக்கு வேணும்னு கேட்கணும். இப்போ நமக்கு இப்படிலாம் சாந்த குணம் இல்லைன்னு வச்சுங்க, இயேசு வாசலுக்கே வந்து விட்டாருன்னு தெரிஞ்சோம், நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, உணர்வு இல்லாம இருக்கணும், உணர்வு இல்லாம இருக்கிறோம் அர்த்தம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நோ நான் உணர்வு உள்ளவனா இருக்கிறேன், இயேசு வாசலுக்கே வந்து விட்டார், ஆகவே நான் நீடிய பொறுமை உள்ளவனா இருந்து எப்படிப்பட்டவனா இருப்பேன், என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன், என்ன வந்தாலும் சரி ஆண்டவருக்கு நிப்பேங்கணும். அடுத்தது அவர் சமயமா வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், சாந்த குணம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த சாந்த குணம் வேணும், உங்ககிட்ட இருக்க சாந்த குணத்தை நாடுறேன்ப்பா, நாடுறேன், எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லி அந்த சாந்த குணத்தை நாடணும். என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. தீத்து 3:2 ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. பவுல் தீத்துக்கு எழுதுறாரு, அப்பா ஜனத்துக்கு விசுவாசிகளுக்கு சொல்லுப்பா, ஒருவனையும் அவங்க தூசிக்க வேணாம்னு சொல்லு. எப்ப தூசிப்பாங்க, சாதாரண தூசிப்பாங்க, எப்ப தூசிப்பான், பிரச்சனை வரும்போதாங்க தூசிப்பான். தூசிக்க வேணாம்னு சொல்லு, தூசிக்க வேணாம்னு சொல்லு. அடுத்து சண்டை போடாதன்னு சொல்லு, அவங்ககிட்ட சண்டை போட, சண்டைக்கு போகாத சொல்லு, சொல்லி கொடு. அடுத்து பொறுமை உள்ளவளா இருக்க சொல்லு, என்னதான் பிரச்சனை கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சில குடும்பங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு, அந்த சகோதரிய புருஷன் பாடாப்படுத்துவாருங்க, பாடாப்படுத்துவார். இன்னைக்கு வரைக்கும் பொறுமையா இருந்து புருஷனோடு கூட இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் பொறுமையா இருந்து புருஷனோடு கூட. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய பேர் ஓடியும் போயிடுவாங்க. ஆனா இல்லைங்க, அத்தனை பொறுமையோடு கூட சகிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து சண்டை போடாதீங்க, அடுத்தது தூஷிக்காதீங்க, பொறுமை உள்ளவங்களா இருந்து உங்க சாந்த குணத்தை அடையும்படி நாடுங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒருவேளை எனக்கு சாந்த குணம் வராதுங்க, அது என்னதான் இருந்தாலும் பிறவி குணம், இங்க கோப குணம், எனக்கு பிறவி குணம், எங்க பிறவி குணம் அதான் உண்மைதான், கோப குணம் பிறவி குணம் தான், அதை மாத்திரக்கு தான் நம்ம ஏசிக்கிட்ட வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க, அதே குணம் தான். சில சொல்லுவாங்க நான் பேசுறதே அப்படிதாங்க, அப்படிதாங்க, ஏய் என்னடா
என்னங்க மெல்ல பேசுவோம், என் பேச்சை அப்படிதான் விடு. ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு பேச்சு மாறணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே. சரி, ஒருத்தன் திருடுறான், ஏன்டா திருட? அது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் அப்படியே பழக்கமாயிடுச்சு. அதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்த பிரயோஜனம் இல்லையே. அப்போ நல்லா கவனிங்க. போனவர் வருவார் சொன்னவங்க யாரு? தூதர்கள். சரி, கர்த்தர் வருகிறார்னு சொன்னது யாரு? ஊழியக்காரன். அப்படிதானா? வருகிறார்னு தெரிஞ்சவங்க நம்ம என்ன செய்யணும்? 2 பாயிண்ட். அன்பா இருக்கணும். 1, பாவத்துக்கு செத்துறணும். 2, வசந்த முடி வாழணும். ரைட், இது கர்த்தர் வருகிறார். 3வது, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கும்போது என்ன செய்யணும்? நீடிய பொறுமையோடு இருந்து இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். அப்படின்னா என்ன? நீடிய பொறுமையா இருந்தாதான் இருதயம் ஸ்திரப்படும். ஷார்ட் டெம்பரா இருந்துச்சுன்னு வச்சுங்க, பைபிள் வேணா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு போயிடும். இல்ல என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கா இருப்பேன், என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருதயத்தை ஸ்திரமா வச்சுக்கணும். இவன் சபைக்கு சமயமா வந்த இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கான். அடுத்தது உங்கள் சாந்த குணம். ஏன் கர்த்தருடைய வருகை சமயமா இருக்குது. அப்போ ஆண்டவர் சபைக்கு அருகே வந்துட்டாரு. சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வாசிங்கப்பா, யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஐயோ, இப்போ வாசல் அருகே வந்து விட்டாரு மாத்தோம். இந்த வாசல்னா என்னங்க? இது வாசல்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும்ல. சபை. வாசல்னா சபை. சபைதான். எப்படின்னு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு எது? என்னதான்? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபை தான் ஆண்டவருடைய வீடு. ஓகே, சரிதானா? இப்ப ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். என்ன சொல்றான்? இப்போ யாக்கோபு ராத்திரி படுத்துட்டு காலையில் எழும்புறான். ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டான். அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு பயந்துட்டு என்ன சொல்றான்? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேற அல்ல, இது வானத்தின். அப்போ வானத்துக்கு வாசல் எது? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு எது? சபை. அப்போ கவனமா கேளுங்க, இது சபை. ரட்சிக்கப்படுறவங்க கூடி இருக்கிறாங்க, சபை. இப்போ வானத்துக்கு வாசல். வானத்துக்கு போறது தான் கூட்டு போறதுக்கு வரப்போறாரு. அதுக்கு போறதுக்கு அதான் வாசல். சரிதானா? அதான் வாசல். இங்க என்ன சொல்றது? சமயமா இருக்கிறார்னு 2 காரியத்தை பார்த்தோம். இப்ப எங்க வந்துட்டாரா? வாசல் படிக்கு வந்துட்டார். வாசல் படியில நிக்கிறார். இப்ப வாசல் படியில நிக்கிறவங்க என்ன செய்யணுமா? வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. வாசல் படியில் நிக்கிற அப்படினால யாக்கோபு 5வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க மறுபடி. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். என்ன சொல்றாரு? சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவராய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஓ, வாசல் அருகே வந்தார். இப்ப வாசல் படியிலே நிற்கிறார். இயேசு வாசல் படியிலே நிக்கிறதுனால தேவ ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்மளை வேண்டியவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டோம். ஒருத்தங்களை திடீர்னு பிடிக்கலன்னு வச்சுங்க, தான் 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 சொல்லி மற்றவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எப்படி? எத்தனை பேரை பற்றி எத்தனை பேர்கிட்ட தப்பு தப்பா சொல்ற? உன் சொந்தக்காரனை பற்றியே மற்ற சொந்தக்காரன் சொல்ல, ஒரு விசுவாசி மற்ற விசுவாசிட்டு சொல்லல. கம்ப்ளைண்ட்.
சொல்லுது, வாசல் படியில நிக்கிறாரு. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையிடாத. என்ன செய்யலாம்? இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்க. அதாவது நீங்க கம்ப்ளைண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லிட்டீங்கன்னா அது என்னமா மாறும்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஐசக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையாவே பிடிக்கும் சொல்றேன். ஆனா இவனுக்கு ஃப்ரெண்டு சாம்வேல். நான் அவன்கிட்ட சொல்றேன், ஐசக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போனிய. அப்படியே ஃபஸ்ட்டு ஆமாம், ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீ சொல்லிடாத. சொல்லல பாஸ்டர், நீங்க சொன்னா சரியா தான், நான் சொல்லலை. சொல்லுங்க. இந்த சாம்பல் இருக்கான அவன் ஃப்ரெண்டு, வேணாப்பா விடு. இல்லை சொல்லுங்க பாஸ்டர். இல்லை ஒரு மாதிரி ஆயிடுற, வேணாப்பா விடு. இல்லை சொல்லுங்க பாஸ்டர். நான் சொல்றேன், நீ வருத்தப்படக்கூடாது. அப்புறம் அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். அப்போ நம்பிக்கையா சொல்றேன். அவன் யார் தெரியுமா? எப்பா நான் சும்மா சொல்றேன்ப்பா, நீ பார்த்து தப்பா நினைச்சிடக்கூடாது. அவன் கொலகாரன். ஐயோ ஐயோ, நீ கேட்கறத வச்சாலே பயமா இருக்க. அவன்கிட்ட சொல்லுவேன், ஏய் உனக்கு தெரியாது, ஊர்ல இருந்து கொலை செஞ்சுங்க வந்து மறைஞ்சுக்கிட்டான். ஐயோ சும்மா சொல்றேன்ப்பா, சும்மா சொல்றேன் சாமியால், நீ பாட்டுக்கு தப்பா நினைச்சிட. அப்படியா? ஆமாப்பா, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. போதும். இவன் என்ன பண்றான், என்னொருத்தட்ட போறான். அவர்கிட்ட போய், மேட்ரு தெரியுமா உங்களுக்கு? என்ன மேட்ரு? இந்த சாமுவேல் இருக்கிறாரு, ஆமா அவரு கொலைகாரனா? யாருக்கும் தெரியாதுங்க, ஊரில் கொலை செஞ்சுட்டு. இப்போ ஏன் அவன் மேல இருந்த கசப்ப நான் யார்கிட்ட திணிச்சிட்டேன்? இவன் என்ன ஆயிட்டான்? கரைபட்டு விட்டான். சௌரியக்கே எபிரேயர் நிறுவம் 12வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், வேதம் சொல்லுது, யாவரோடு சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்காரு. இப்போ என் வாழ்க்கையில அவன் மேல இருந்த கசப்ப இவன் தெரிஞ்சுட்டேன். இவன் தீட்டுப்பட்டானா? இவன் அடுத்தவங்களுக்கு சொல்லுவானா? இப்படியே போயிட்டு இருக்குமா? ஏன்னுங்க இவனை தீட்டுப்படுத்தவே நாங்க அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட். இன்னைக்கு எத்தனை பேர் நல்லா இருக்கும் போது நல்லாதான், உங்களை மாதிரிலாம் ஆளு கிடையாதுங்க, நீங்க அப்படிங்க இப்படிங்கன்னு. ஆனா ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கிட்ட செகண்ட் அவ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் யாருன்னு தெரியுமா? ஏங்க இப்படிலாம் இருக்கு. ஐயோ ஐயோ, இயேசு வாசல்ல நிக்கிறாராங்க, வாசல் படியிலே நிக்கிறாராம். வாசல் படியில நிற்கும் போது நீ என்ன பண்ணாத? ஒருவனுக்கு ஒருவன் முறையிடாத. உனக்கு மேட்ரு தெரியுது, யாருடைய காரியமோ உனக்கு தெரியுது. ஆனா நீ அதை கம்ப்ளைண்ட் அடுத்தவங்க சொல்ற. ஏன் சொல்ற? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, இந்த பொம்பளையோட ரொம்ப மோசம். நீங்களாம் சகோதரிகள். ஒரு மேட்ரு தெரிஞ்சா போதும், தினத்தந்தியை விட ஃபாஸ்டா கொண்டு போறது லேடிஸ் தான். உங்களை சொல்லலாமா? நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன்னு சொல்லிவிடாதீங்க. என்ன வேதனைங்க. அடுத்தவங்களுக்கு கசப்பா உண்டாக்குறீங்க. இயேசு வாசல் படியில நிக்கிறாருன்னு தெரிஞ்சு கூட அடுத்தவங்களை கூட்ட நீ கசப்ப உண்டாக்குற வார்த்தை பேசுறியே. முறையிடாத. நாட் ஓன்லி சிஸ்டர்ஸ், ஆல்சோ பிரதர்ஸ். தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க. அடுத்தவனை பற்றி முறையிடாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரு? வாசல் படியிலே நிற்கிறார். வாசல் படியில் நிற்கிறார். என்ன சொல்லுது பாருங்க வேதம். வாசிங்க இப்போ நீதிமொழியின் புஸ்தகம்
ஒருத்தருக்கு முறையிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டு, என்ன சொல்றது, வாசல் படியில் நிக்கிறதுனால. நீதிமொழிகள் 8:34, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன சொல்றாரு ஆண்டவரு? என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து, வாசல் படியில் நிக்கிறாரு, அதில் நித்தம் விழித்திருக்கணுமா, நித்திருந்து என்ன செய்யணுமா, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அது என்ன, வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து விழித்திருந்து செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னா என்னங்க? நித்தம் விழித்திருக்குன்னா சபைக்குள்ள இருக்கிறான், வாசல் நித்தம் விழித்திருக்கணுமா? இது தேவனுடைய வானத்துக்கு போற வாசல், நித்தம் விழிச்சிருக்கணும். அப்படின்னா எப்படி? இயேசு சொல்றாரு, லூக்கான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்ப என்ன சொல்றாரு? நீங்க வாசல் படியில விழித்திருந்து, நித்தமும் விழித்திருந்து அப்படின்னா என்னவா? இயேசு சொல்றது என்ன? இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம், அப்படின்னா அந்த கிறிஸ்தின் ஆட்சி நாட்களே நடக்க போற காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கு தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. என் வாசற்படியில நித்தமும் விழித்திருக்கிறதுனா அர்த்தம் என்ன? ஜெபத்தின் ஆவியினால் நடந்துக்கணும். ஜெபம், ஐயோ இயேசு வாசல் படியில நிக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? மொபைல் பாக்குற நேரத்தை விட ஜெபம் பண்ற நேரம் கம்மி. சொல்லுங்க, யோசித்து பாருங்க, ஒழுங்கா சொல்லுங்க. ஏன் ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? உணர்வில்லை, உணர்வில்லை. இயேசு வாசல் படியில நின்னா வெளியே போனா எனக்கு என்னைய யோசித்து பார், சௌரிய யோசித்து பார். எவ்வளவு நேரம் மொபைல்ல நேரத்தை செலவு பண்ற, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? ஆனா கேட்டா இயேசு எங்க நிக்கிறாருங்க? வாசல் படியில. ஆனா விழித்திருக்கிற தன்மை இல்லையே, உணர்வு இல்லைங்க, உணர்வு இல்லை. அதனாலதான் மொபைலை நோன்றோம். சிக்கு 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 சிக்கு. எப்படி நீங்க எப்படி? இயேசு எங்க இருக்கிறாரு? வாசல் படியில. வாசல் படியில இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி விழிச்சிடணும். அப்ப ஜெபம் பண்றவங்களா இருக்கீங்களா? ஜெபம் பண்ற விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உணர்வு இல்லைன்னு அர்த்தம். உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அங்க என்ன வாசிச்சோம்? என் வாசல்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு, அப்படியானா விழித்திருந்து ஜெபம் பண்ணி வசனம் என்ன சொல்றோ அதுபடி ஜெயலுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அவன் தான் வாசல் படியில நித்தம் விழிச்சிருக்கிறாங்க. எப்போ வருவாரு, எப்போ வருவாரு, எப்போ வருவாரு, எப்போ வருவாருன்னு காத்திருக்கேன்னு அர்த்தம். ஆனா நமக்கு அந்த எண்ணமே வரலையே. ஜெபம் பண்ற நேரம் 5 நிமிஷம், மொபைல் பார்க்கிற நேரம் 5 மணி நேரம். கேட்டா ஆண்டவர் எப்ப வந்தாலும் நான் அவரை சந்திக்க தயார். நீ சொல்லலாம், ஆண்டவர் சந்திக்க மாட்டார். வசனம் படிச்சுட்டு வாழு, வாழ்றது படி. சரி, இது வாசல் படியிலே நித்தம் காத்திருக்குது. என்ன சொல்றாரு இயேசு? ஒண்ணு, ஜெபம் பண்ணி வசனம் படிக்கணும். இயேசு என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். போதும் போதும். எங்க வானத்துக்கு ஏறினவர் போனவர் திரும்ப வருவார் சொன்னவங்க தூதர்கள். மறுபடி பவுல் சொல்றார், கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொல்றார், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி. அப்புறம் சொல்றார், கர்த்தர் சமீபமா இருக்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் சொல்றாரு, அவர் வாசல் படியிலே நிற்கிறாருன்னு சொல்லி. இப்ப இயேசுவே என்ன சொல்றாரு? வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், தட்டுகிறேன். இந்த தட்டும் போது என்ன செய்யலாம்? தட்டும் போது உடனே திறக்கும்படின்னு இருக்கு, அப்படிதானா? இப்ப வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவோ. உங்கள் அறைகள்னா இடுப்புங்க, இடுப்பு. உங்கள் அறைகள் கட்டப்பட்ட
கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் ஆ. கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி ஆ. எப்பொழுது வருவார் என்று ஆ. காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஓஹோ, கல்யாணத்துக்கு ஒரு எஜமா வர்றாரு, வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்க மனுஷனுக்கு ஒப்பார். அப்ப வந்து தட்டுனா என்ன செய்யணும்? உடனே திறக்கணும்னா எங்கதான் இருக்கணும்? வாசல் படியில இருக்கணும். வாசல் படியில இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணும்? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாய், இடுப்பு கட்டப்பட்டிருக்கும். உங்கள் விளக்குகள், அது என்னங்க அறைகள் கட்டப்பட்டது? என்ன அறை கட்டப்பட்டது? எபேசியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயோ. உங்கள் அறை கட்டப்பட்டதா இருக்கணும். அது என்ன வச்சு கட்டணுமா? சத்தியம். சத்தியம் என்னும் கச்சை. கச்சைன்னா பெல்ட். பெல்ட், இந்த பெல்ட் வச்சு ஸ்ட்ராங்கா கட்டு. இந்த ஸ்ட்ராங்கா கட்டினா அப்படி குனிறது கஷ்டம். என்ன சொல்றீங்க? ஐயோ, பெல்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டு பிடிச்சிட்டா குனிறது கஷ்டம். கீழே பார்க்க அப்படின்னா உலகத்தை பார்க்காத. அறைய பெல்ட் போட்டு கட்டிக்க. கச்சைன்னு வருது வசனம். வசனத்தை வச்சு ஸ்ட்ராங்கா கட்டிக்க. கீழே பார்க்காத, உலகத்தை பார்க்காத. நான் மேல இருந்து வர்றேன், நீ உலகத்தை பார்க்காத. வாசல் படியில் நிக்கிறேன், நீ உலகத்தை பார்க்காத சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப லூக்காக்கு வாங்க. 12:35-36. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அறைகள் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் என்ன? வசனத்தின்படியே கட்டி கீழே பார்க்காத, உலகத்தை பார்க்க கூடாது. கட்டப்பட்டதாகவும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அது என்னங்க? விளக்குகள் எரிகிறதாகவும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் சொல்லிட்டு எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். வந்து தட்டும் போது உடனே திறக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவன், எப்போது வருவார்னு காத்திருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அறைகள் கட்டப்பட்டதாகவும். அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். விளக்குகள் எரிகிறது. விளக்குகள் எரியணும். அது என்னங்க விளக்கு? அது என்னங்க விளக்கு? வேதம் சொல்லுது, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யாரு? யோவான் ஸ்நானன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? எரிந்து பிரகாசிக்கிற. அப்ப நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்? விளக்கா இருக்கணும்ல. உங்க விளக்கு எரியுது அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் சாட்சி உள்ளவனா இருந்தாங்க. சாட்சி உள்ளவனா இருந்தான். நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு வரும்போது சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். ஏனென்றால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு கர்த்தருக்கு பிரியமான சாட்சி பெற்றான். அந்த விளக்கு, அதாவது நம்ம சாட்சியின் வாழ்க்கை இருக்கணுங்க. விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாட்சியா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானவங்க சாட்சி பெறணுங்க. விளக்கு எரியணும் நம்முடைய வாழ்க்கை. அதாவது பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை கட்டாயம் அவசியம். சாட்சியின் வாழ்க்கை அவசியம். இன்னைக்கு என்னைய பார்க்காதீங்க, அவரை பார்க்காதீங்க, ஆண்டவர் பார்த்துட்டு போங்க. நோ பிரதர், நோ சிஸ்டர். சாட்சி வாழ்க்கை இருந்தா நீ விளக்கா இருக்கிற. விளக்கு எரிஞ்சுக்கிட்டுன்னு அர்த்தம். விளக்கு எரிஞ்சுட்டு அவனை குறித்து சொல்லும். அவன் ஒளியை குறித்து சாட்சி சொல்ல சாட்சியா வந்தான். ஒளியை குறித்து சாட்சி சொல்ல சாட்சியா வந்தான். அப்படின்னு அவன் ரொம்ப சாட்சியா இருந்தாங்க. அவனைத்தான் விளக்குனது. அப்ப நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா விளக்கா இருக்கிறோம்னு அர்த்தம். அதோடு மாத்திரம் இல்ல, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. விளக்குனா என்னன்னு போய் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவோ இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். விளக்குனா என்னன்னு சொல்லுங்க. அது எங்க பிரகாசிக்கணுமா? இருளில. இருளில அப்படின்னா இருளில் இருக்கிற மக்கள் உங்கள் மூலமாய் வசனங்களை கேட்கணும். அந்த வசனம் விளக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் வீசுற மாதிரி விளக்கு வசனம் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு வசனம் சொல்றீங்க? விளக்கா இருக்கணும்.
வசனம் விளக்கு. அந்த விளக்கு இருளில் இருக்க மக்கள் வெளிச்சத்தை காண்றதுக்காக தான் விளக்கு. அப்படின்னா சாட்சி இருளில் இருக்க மக்களுடைய வாழ்க்கை மாற்றம். அடுத்தது வசனம் இருளில் இருக்க மக்களை மாற்றம். எத்தனை பேருக்கு வசனம் சொல்ற? எங்க நம்ம சாட்சி ரொம்ப முக்கியங்க. எவன் பார்த்தா என்ன பார்க்கலாங்கிறதுங்கெல்லாம் சொல்லாதீங்க. சாட்சி இல்லைன்னா ஆண்டவர் சந்திக்க முடியாதுங்க. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு பிரியமான சாட்சி பெற்றான். ஓகே, இப்ப பாருங்களேன், நம்ம சபை இப்படி சாட்சி பெறணும்னு ஆசைப்படுறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரோ இனிவரும் கோபாக்கனே என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. யாரு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம அறிவிக்கல. யார் அறிவிக்கிறாங்க? அடுத்த சபையார், மக்கதோனியா நாட்டு சபையார் உங்களை குறித்து இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்படிலாம் நீங்க மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கனே நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிட்டு அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்து சொல்லி உங்களை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை இவங்கெல்லாம் ஏன் இப்படி வாழ்றாங்கன்னா அவங்க இயேசு வருவார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சாட்சி சொல்றவங்களா இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. என்ன சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். என்ன நீங்க எங்க வந்துட்டீங்க? வாசல் படியில நிக்கிறீங்க. நான் வாசல் படியில நிக்கிறேன். நான் என்ன பண்ணும்? நீங்க தட்டுறீங்க திறக்கிறது அளவுக்கு நாம் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? என் அறை விளக்கு அப்படின்னா ஆண்டவரே என் வாழ்க்கை வசனத்தின்படியே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதே நேரத்தில் என் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதே நேரத்தில் இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி என் வாழ்க்கை விளக்கா மாறணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 6வது 10வது வசனங்கள். 6வது வசனத்து முதல் வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 10 கன்னிகள் காத்திருக்கிறாங்க, தூங்கிட்டாங்க. எல்லாம் என்ன ஒன்று, தீவெட்டி அணைஞ்சு போச்சு. வருகிறார் சத்தம் கேட்டுது. இந்த தீவெட்டியோடு கூட எண்ணெய் கொண்டு போனவங்க அதை ஆயத்தப்படுத்தி ரெடி ஆயிட்டாங்க. மற்றவங்க கடைக்கு வாங்க போயிட்டாங்க. என்ன நடக்குது? வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு போக புறப்படுங்க சத்தம் உண்டாயிற்று. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அங்கே இதுவும் மணவாட்டி தான். வாங்க போனவங்களும் மணவாட்டி தான். எதிர்கொண்டு நிக்கிறவங்களும் மனவாட்டி தான். வாங்க போன போது வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் எங்கேயோ போகுது, மனவாட்டி தான். ஆனா இன்னொரு கூட்டம் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள போச்சுதான். எப்படி போச்சுது? ஆயத்தமா இருந்ததுனால கல்யாண வீட்டுக்குள்ள போயிடுச்சு. நம்ம சபை ஒரு ஆயத்தம் உள்ள சபையா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு மனவாட்டியாய் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாய் நான் வாழ்ந்தோம். மனவாளன் இயேசு வாசல் அருகே வந்து விட்டார், கதவை தட்டுகிறாருங்கிற காரியத்தை புரிந்தவனா இருந்தோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் இன்னும் என்ன பண்றேன்? உங்களுடைய வழிகளில் நடக்க முடியாம இருக்கிறேன். இல்லப்பா, எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நீங்க வாசல் படியில வந்துட்டீங்க மட்டும் இல்ல, ஆண்டவரே, கர்த்தர் வருகிறார் என்பதை அறிந்தேன். ஆண்டவர் உங்க மேல அன்பு வச்சு நான் பாவத்தை வெறுத்தேன், வசந்தபடி வாழ்ந்தேன். ஆண்டவரே, வாசல் வந்து விட்டீர் என்பதை அறிந்தேன். ஆண்டவரே, நீடிய பொறுமையா இருந்து ஆண்டவரே என் இருதயத்தை நான் ஸ்திரமா வச்சு மக்கா வாழ விரும்புறேன். அதோடு மாத்திரமல்ல, வாசல் அருகே வந்துவிட்ட நீங்க வந்துவிட்டபடி நான் சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிற மாதிரி என் வாழ்க்கை மாறட்டும். அதோடு மாத்திரமல்ல, வாசல் படியில நிக்கிறீங்க, ஆகினால் நான் விழிப்போடு கூட ஜெபிக்கிறவனாகவும் வேதத்தை தியானிக்கிறவனாக என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி தருவீராக. நீங்க தட்டும் போது உடனே திறக்கத்தக்கதாய், ஆண்டவரே எங்க விளக்குகள் எரியட்டும், நாங்கள் சாட்சியா இருக்கட்டும். ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, வசனங்களை இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாய் வசனங்களை சொல்லும்படி வசனமாகி அந்த விளக்கு எங்கள் கையில இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, என் தகப்பனே, எப்பொழுது வந்தாலும் மணவாளன் இயேசு வருகிறான் சத்தம் கேட்டு 5 பேர் ஆயத்தமாய் போனது போல எங்கள் சபை என்றைக்கு இயேசு வந்தாலும் அவரை சந்திக்கத்தக்கதான ஒரு சபை. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே,
நாங்க வசனம் கேட்டோம்ப்பா, கேட்டபடி அல்லாம வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வாழ கிருபை தாங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ரகாதானா ரபா ஷகாலா ரபா ஓ ரிஷந்தன ரபா. இயேசு வருவார், போனவர் திரும்பி வருவார், வருகிறார். அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. அவர் வாசல் அருகே வந்து விட்டார், வாசல் படியிலே நிற்கிறார், இப்பொழுது தட்டுகிறார். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க எந்த நிமிஷத்தில் வந்தாலும் உம்மை தரிசிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும்பா. எந்த நிமிஷத்தில் வந்தாலும் நான் ஆயத்தமா இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீடிய பொறுமையா இருந்து என் இருதயம் ஸ்திரமாகட்டும். என் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிற அளவுக்கு என் வாழ்க்கை மாறட்டும். பாவத்துக்கு செத்து ஆண்டவருக்கா வாழட்டும், வசனத்தின்படியா ஜீவிக்கட்டும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஆவியை தாங்க. வசனத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு நாள் தாங்க. இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வீசத்தக்கதாய் நான் விளக்காய் மாறினேன், சாட்சியா இருக்கணும். வசனம் சொல்லணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஆயினும் இயேசு வரும்போது அவரை சந்திக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். சந்திக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறேன். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தூதர்கள் சொன்னாங்க, எப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே ஒரு நாள் வருவார்னு. நாங்கள் விசுவாசிச்சோம் ஆண்டவரே. அப்படியே இயேசு வருகிறார் என்பதை விசுவாசித்தோம் ஆண்டவரே. நாங்கள் பாவம் இல்லாமல் வசனத்தின்படி வாழ, உங்க மேல அன்பு செலுத்தி வாழ உதவி செய்யுங்க. அவருடைய வருகை சமயமா இருக்கிறது ஆண்டவரே என்று வாசிச்சோம். எங்கள் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், அன்றைய துன்பங்கள், துயரங்கள் எங்களை நெருக்கி ஏவுதுப்பா. ஆனாலும் நாங்கள் நீடிய பொறுமையா இருந்து ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி இயேசுவுக்காக மட்டுமே நாங்கள் வாழ்வோம் என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் சமயமா இருக்கிறார் என்பதை அறிந்த நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழட்டும், சாந்த குணமுள்ளவள் ஆகும்படிக்கு நாடுங்கள் என்று சொன்னீரே. எங்களுக்குள்ளே ஒரு நாட்டம் உண்டாகட்டும். நாங்கள் எப்படியாவது சாந்த குணமுள்ளவளாய் வாழணுமேங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு எங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்க கரத்துல கொடுக்கிறோம்பா. நீங்க வாசல் படியில நிக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் விளக்குகள் எரியட்டும், எங்கள் அறைகள் கட்டப்பட்டிருக்கட்டும். நீங்க தட்டுறீங்க, உடனே திறக்கும்படிக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவளா இருந்த அந்த 5 கன்னிகளை போல உடனே திறந்து உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தகுதியா இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்கப்பா. யார் யார் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். யார் யார் வாழ்க்கையில் என்ன தேவைகள் என்பது உங்களுக்கு தெரியும். தேவனே உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கட்டும். மற்ற காரியங்களை நீங்க அவங்களுக்கு பொறுப்படுத்தி நடத்துங்க. உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.